எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள். ஆண்டவனுக்கு தொண்டு செய்த தொண்டர்களின் வரலாற்றை தொகுத்து பாடும் வாய்ப்பினை எனக்கே அளித்து நிலையில் இச்சிறியனின் திருமுறை அரங்கேற்றப்படுகிறதென்றால் அது யான் பெற்ற இன்பம் மட்டுமல்ல, இவ்வையகமே பெற்ற இன்பம். சபையோர்களே, பெரியோர்களே, சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மண்டியிட்டு தண்டனைத்து கேட்டுக் கொள்கிறேன். வாழ்கையும் அவைக்குழுவினர் நரிகள் ஊளையிடுவது சூது செய்ய, ஆனால் புரூட்டஸ் புலிகள் உருவது மட்டும்தான் வீரத்தை காட்டுவதாகும். புத்தி உள்ளதா இல்லையா? இதுவே என் இறுதி வினா. You too, Brutus. கதிர்வேலுக்கு எதிர்வேலும் இல்லை என்றே சொல்லும் கதிர்காம கடவுளே, நிதியோடு நிலவளம் நீர்வளம் செழித்திட நிலையான வரமருள். ஒப்பேன் என்றவள் சொன்னாளா? ஒப்பேன் என்றவள் சொன்னாளா? என்ன சொன்னாள் மாகிர்வி? ஆகட்டும், நான் பார்க்கிறேன், யாருக்கும் நான் அஞ்சேனே. ராஜநாதேனோ விட்டால், ராஜநாதேனோ விட்டால், ராஜநாதேனோ. ஆகட்டும், பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே 60 20 செல்லுமா உலகிலே. வைபோகமே లక్ష్మణ, నా పేరు రామోజీ, నా తమ్ముని పేరు లక్ష్మోజీ. రామదాసు పంపగల్ వచ్చినా మేము కాము, మేము కాము, అత్తమందయు తెచ్చినా
మన గ్రీకు నగరములన్నిటికీ ఈ కొల్లగొట్టిన ధనరాశులతో బంగారు నలాము చేయించగలను. ఎంత టెంపరీతనము! అద్భుతము మీ గురు శిష్య అనుబంధం. నీ గురు నా గురువు అరిస్టాటిల్ కి మాత్రమే నేను తల వంచి నమస్కరించినది. చంద్రగుప్త, నీవు ఆదర్శ వీరుడు. நமஹ. சித்தமெல்லாம் எனக்கு சிவம். சற்று பொறு. ஆங்கல கயிற்றை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது. கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும். யார் இவன்? பித்தன். பாவி, உன் தமிழ் கற்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா. இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை? ஆண்டவா, அருட்கடலே, ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே, பெருமானே அருளாளா. ஷேக்ஸ்பியரின் ஒத்தேலோ ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோவின் உள்ளத்தை என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள். உண்மை. இன்று என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள். யாரது? என் ஒத்தல்லோவா? ஒத்தல்லோ. Hi, Desdemona. I'm Desdemona. Will you come to bed, Milo? வாருங்கள், உட்காருங்கள். முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும். பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும். Put out the light, and then put out the light. What's the matter? Handkerchief, which I so loved and gave thee. No, by my life. Upon a kiss. முகத்திலே முக்காடு போடும் மேகத்தை நிலக்கடி லைலா, உன் அழகுக்கு சலாம் லைலா. ஆடவர் உலகில் நான் மகன் நீயே, அடிமை என்றோ நான் உனக்கு, அரசன் என்றோ நீ எனக்கு. மணமகள் பல்லாக்கி போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்றாள். லைலா. எது வேண்டுமானாலும் கேள். தேவியவை கிருபை வேண்டும். அன்பற்ற செயலிலே மடிந்து விட்ட வீரர்களால் தகர்ந்து விட்ட காவல் மீண்டும் தலைத்து விட்டதா? இல்லையே 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 அம்மா. ஒழியட்டும் மதப்பிடி, அழியட்டும் சாது மதம், மலரட்டும் புத்தம்புது கொள்கைகள். சுவாமி, ஓ நிலாராணி, உள்ளமே கவர்ந்தாய். உன் இசை என்னை கவர்ந்தது. உன் தனிமையை நான் கெடுத்து விட்டேனா? இல்லை இல்லை, அதிலே இனிமையை சேர்த்து விட்டீர்கள். ராஜபுத்திர வம்சத்தின் ரத்தத்திலே உரிய பண்பு அது. என் கைகள் மட்டும் இந்த இரும்பு சங்கிலியால் பிழைக்கப்படாது இருந்திருந்தால் இந்த லிகிதத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேர்ந்திருக்கும். சிங்கள தீவினு போர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கம் மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். ஸ்தலம் ஒன்றிருக்கிறாய், அம்பல
போல ஸ்தலம் ஒன்று இருக்குதா நான் போய் வருக உத்தாரம் தாருமே அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கருக்குதா நிலைமையில தில்ல உனக்கு ஒரு கேடா இந்தாப்பா எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ நாளை போகாமல் நான் இருப்பேன் ஜிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் பாரதமே என்னருமை பாரதமே உன்னடிமை தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை பகத்சிங் உன்னுடைய கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும் தாயகமே என் இனிமை தாயகமே உன் உரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை இன்குலாப் ஜிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மையை எடுத்து ஓதுபவனும் கூட. அவரையா யாரென்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன் வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். இதுவே தருணம். ஐயன் பாதத்தில் அடைந்து விடு சரணம். இல்லையே நாளை நிச்சயம் உனக்கு மரணம் மரணம் மரணம். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானமே அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரோதி அந்த குன்றழித்த சக்தி மேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றி மேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே மும்தாஜே முத்தே என் வேகமே மும்தாஜே முத்தே என் வேகமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே. அந்த மானை மறந்து கோமகன் இந்த மான்மகள் அழகில் ஆழ்ந்தனன் கண்ணொடு கண்ணினை நோக்கிய நோக்கி காவலன் தனை மறந்தான் தனக்கொரு சின்னம் தனை அவன் அன்புடனே அணிந்தான் அன்புடனே அணிந்தான். வேகம் பிரிந்தது உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இக்கதிக்கு பொற்கிழி கொடுப்பது முறையன்று. என்ன விவரம் நக்கீரரே? கண்மூடி திறக்கத்துக்குள்ள கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டுதே. சிவமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது. அவருக்கும் அதே விதிப்படித்தான். நக்கீரா குற்றம்தானா? புலவரே நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ள தேசபக்தி என்ன இப்படி இருக்கும்னு நேதாஜி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நேதாஜி எப்படி இருப்பாருன்னு உங்களை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நேதாஜி எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கேப்டன் நேதாஜி. நேதாஜி ஜெய் ஹிந்த். உள்ளம் கருத்த எண்ணம் சிறுத்த என்னை நெருங்கு ராவணனே எனக்கு மண்ணும் வணங்கும் விண்ணும் வணங்கும் ஜானகியே உனக்கு நினைவிருக்கிறதா? உன் சுயவரத்தன்று சிவதனுசை நான் வளைக்க முயற்சித்த போது என்னை பார்த்து எள்ளி நகையாடி நாயே. தத்துவம் ராவணன் வாழ்வு தத்து சக்தியும் உடையவன்.
அமராவதியே என்னாசை கனியமுதே. நன்றாக ரசித்திருக்கிறாய். என் கவிதையை விட உன் கற்பனை மிகவும் நயமாக இருக்கிறது. ஆடாமலரே தமிழ்தேனே என் வாழ்வின் சுவையே. மகனே, நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் அமராவதியை மறந்துவிடு என்பதுதானே? அம்பிகாபதி கடவுளை பற்றி பாட வேண்டும், அதுவும் 100 பாடல்கள். சிந்தனை செய் மனமே தினமே, சிந்தனை செய் மனமே. வெற்றி வெற்றி, அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்? தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டார். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன்? சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன்? உனக்கு ஹிருதயம் என்பதே கிடையாதா? இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். திருமாலே, தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதையே பெரும் தொண்டாக மதித்து செய்து வருகிறேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நாள் கிடைத்த இந்த குழந்தைக்கு இன்று முதல் கோதை என்று பெயர் சூட்டி இதை உனக்கே அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இறைவா, என்னே உனது கருணை. விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் என்னை வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது. தேவரது விளையாட்டு. உன்னால் என் பெண் உயர்ந்தாள், அவளால் நான் உயர்ந்தேன். என்னே உனது கருணை. నాన్నగారు, నన్ను ఆశీర్వదించండి. సుమానుభవ విశ్వనాథ. ఆనాటి విజయహారతులకి తమరే కారణం, ఈనాటి అవమానానికి తమరే కారణం. சலீம் என்ற மன்னவன் சலாமு வைத்தான் உன்னிடம். ஆனால் இரவு நேரம் கொல்லாமலே விடைபெறுகிறது, நம்மை கொல்லாமலே கொல்லுகிறது. என் இருதயத்திலே சித்திரமாக அமைந்துவிட்ட என் காதல் ராணி அனார்கலிதான் என்பதை நீ காண முடியாதபடி அக்பரின் மகன் என்ற திரை மறைக்கிறது. மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணி பெரும்பொருளே, பேரடையின் பிறப்பிடமே. இந்த அரியாசனம் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். உனக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரிஞ்சவன் எண்ணுவனா? படிக்க தெரியாதவன் இப்ப எல்லா வேலையும் செய்யறான் தெரியுமா? எல்லாம் எண்ணுவேன். எல்லாம் அறிவு இருக்கு, தலையில மூளை இருக்கு. பைத்தியக்காரா, இங்க உட்காந்து வெட்டுனாதான் கிளை சீக்கிரம் முறிஞ்சு கீழே விழுவும். இது தெரியலையே பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அது கனியாய் கனிஞ்சவன் தேவியம்மா. சென்றுவா மகனே சென்றுவா, அறிவை வென்றுவா மகனே வென்றுவா. சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா. ராஜம் வந்தேனே என் உலக பாலிகா
பீமசேன ராஜம் வந்தேனே பறிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கம் இட்டு பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி கண்ணே துரோபதா அந்தளர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் வாடியது? நான் சொல்லுவேன் நந்தவனத்தில் ஈடர் வந்த விதம் விழுவேன். திருப்பூரிலே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பொங்கி எழுந்தான் ஒரு சிங்கத் தமிழர். அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? தாலி கட்டிய தாரத்தை விட தாய்தான் உயர்ந்தவள். பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சட்டெடுத்த சம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை விட மாட்டோம். பாரத் மாதா கி தலைப்பு பெரிய புராணம். பாடி தொகுத்தளித்திட்டவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே, என் அருளே, எனக்கு அருள் தந்த மூலப்பொருளே, திருவடியை இச்சிறு தொண்டன் சேக்கிழான் போற்றுகின்றேன். அறிவிற் சிறந்த சான்றோர்கள் பலரிருந்தும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்த தொண்டர்களின் வரலாற்றை தொகுத்து பாடும் வாய்ப்பினை எனக்கே அளித்து மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். வாஞ்சிநாதன் காய் துப்பினால் அதிலே மூழ்கி காணாமற் போகும் ஒரு சுண்டைக்காய் நாட்டின் சொந்தக்காரர்கள் இந்த இந்திய உபகண்டத்தின் எஜமானர்களாம், அவர்களுடைய எடுபிடிகளாம். நோக்கிய தமிழரை செக்கிழுக்க வைத்தாயே, அதற்காக வைத்தாயே, அதற்காக. பாண்டிய நாட்டை நீதி நெறியுடன் ஆண்டு வந்தான் ஒரு மன்னன். பாண்டியனோடு காரண பெயர் கொண்ட அவன் கதை கேளுங்கள் என்னும். தன் கையை கொடுத்தானே, தர்மத்தை காத்தானே, கையை கொண்டானே. கண்ணம் மந்திரியாய் நல்லாதிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கவனேந்தி விளையாடும் கலையினமே இருக்கும் அந்த கனியை எப்படி கொய்வது? அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். அந்த பெருமானே, தந்தைக்கே மந்திரம் சொல்லிக் கொடுத்த தாங்கள் என்னிடம் யோசனை கேட்பது விந்தையாக இருக்கிறது. சாயாதமான் நல்ல ஜாதிமான். அப்படியா? சண்முகா
அரசியலை அறியாதவன். காத்தெழுந்த சிவாஜியைக் கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே மின்னல் ஒளிரட்டும், இடியிடி கட்டும், கொடியவர்கள் அழியட்டும். 14 வருடம் முடிந்து என் அண்ணன் வராவிட்டால் அந்த கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவரை அயோத்தியை அவர் பாதகையே ஆளட்டும். வரதா சுமந்தரே, இதென்ன நமது அயோத்தி மாநகரம் தானா, அல்லது நான் வழி தவறி வந்து விட்டேனா? தாயே, ஒரு வரத்தால் நீ அரசாளவன், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டு. அன்பு தாய் கைவேயி என்று உன்னை வாயாரா வாரணாவ புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பிய அக்கிரமக்காரி நீதானா? பாவமறியாத பரவரை பழிக்காராக்கிய பழிகாரி. மக்கள் அனைவருமே கவலைப்பட பெற்றவர்கள் அழுதழுது துக்கமுற விட்டு விட்டு முற்றும் துறந்த முனிவரை போல் காட்சியளிக்கவா எங்களுக்கெல்லாம் முதல்வராக வந்து பிறந்தீர் அண்ணா. நீ சொல்லப்பா, என்னுடைய நிலையில் நீ இருந்தால் என்ன செய்வாய்? பதில் சொல். புலமை சாகரங்களே, நானும் உங்களைப் போல் ஒரு நாளைக்கு கவியாக முயற்சிக்கிறேன். உங்கள் வாழ்த்து எனக்கு இருந்தால் போதும். அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது பணம். மிக்க மகிழ்ச்சி. ராமகிருஷ்ணா, நீ எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும். மகிழ்ச்சி கடலில் நீந்துகிறேன் மன்னா. விஜயநகர கவியரங்கிலே நீ ஒரு தனி இடம் பெற்றுவிட்டான். உன் சேர்க்கையால் அது மங்காத புகழும் பெருமையும் அடைகிறது. உனது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். எனது நல்லாசைகள் உரித்தாகும். நாராயண, பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லையே, இப்போதுதான் துவக்கி இருக்கிறேன். அனைத்து வெற்றிகரமாக முடிய தங்கள் அருள் வேண்டும். லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்றுதான் அன்றும் சொல்வார்கள், இன்றும் சொல்வார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். ஒன்றில்லாமல் மற்றொரு உருவாகுமா? இதில் உயர்வெல்லும் தாழ்வெல்லும் பிரிவாகுமா? சரிதான். இங்கும் கலகத்தை துவக்க வேண்டும் என்று முன்கூட்டியே ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சிவசிவா சிவசிவா, பரமாத்மா, வெறும் பம்பரம் நான். அதை சுற்றிவிடும் சாட்டை தாங்கள் தானே. பெருமானே, அதாகப்பட்டது அச்சம், மடம், நாணம், பைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த 4 விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே மடமானே. அழகிய மத்ராபுரி அஸ்வபதி போத்ரி பூத்ரி அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பேர் சாவித்ரி. சித்தமானே சமீபத்தில் இவா மன்னா என்னாசை மறந்திடாதீர். உன்னாசை நானோ மறப்பதில்லை. அன்பே மூலம், அன்பே வையகம், அன்பின் சக்தியே ஆண்டவன் தத்துவம். சத்தியம் ஜெயமே, சத்தியம் ஜெயமே. புத்தனின் தத்துவம் பொய்ப்பதே வேஷம் அனைத்தும். மென்மொழித்தாயே, பசியா வயிறு பார்த்ததுண்டானி? புத்த தத்துவம் பொய்த்ததுமில்லை. இப்புவி வரவில் வைப்பது மானிடப் பிறப்பு, செலவில் வைப்பது ஜீவனின் இழப்பு. இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, காலப்பட்டியலை படி. மண்ணில் உள்ள வைத்தியர்கள் நோய்கள் தன்னை வென்றதுண்டு, மரணத்தை வென்றதுண்டா? எவ்வளவு உத்தமர்களே! வேண்டமெல்லாம் மாற்றி வைத்து பார்த்திருக்கும் என்னிடத்தில் வந்ததே வேண்டா எவண்டா. சுவையான கதை என்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான்,
சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான். பேரிகை கோட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. வேண்மாள், வேலை வந்து விட்டது. வீரத்திற்கு சோதனை வந்து விட்டது. வருகிறேன். அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டு கொள்வான தங்கமே. முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா, சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா. வேண்டாம் சின்னார், நீங்கள் எல்லாம் போய் வாருங்கள். இன்று சிவனடியார் கிடைத்தால் வீடு திரும்புகிறேன். தாராளமாக கொடுங்கள். என் வாக்கை காப்பாற்றுகிறேனா இல்லையா பாருங்கள். சுவாமி, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? துரதிருஷ்டவசமாக அது துண்டு துண்டு. தொடர்ந்து தொண்டு செய்து வருவாயா? இறைவா, என் தொண்டின் மகிமையை நான் இன்றுதான் புரிந்து கொண்டேன். அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தன். நீரே என்னை பார்த்து பிரம்மரிஷியே வருக, பிரம்மரிஷியே வருக என்று வாழ்த்தி வரவேற்க வைக்கிறேன். விஸ்வாமித்திரரே, இப்பொழுதுதான் நீர் பிரம்ம ரிஷி. யார் சொல்வது? வசிஷ்டன் வாயால் சொல்லுகிறார். விஸ்வாமித்திரன் பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் தலைமை ரிஷி. உன்னை தவிர வேறு யாருக்குமே தலைவணங்காது என்னை பந்தவாசத்தில் சிக்க வைத்து பணிவு என்னும் திருமந்திரத்தை உபதேசம் செய்தாயே. நன்றி தேவா. பரமேஸ்வரா. பாடி புகழும் நாதனல்லவா, அந்த நாதத்திற்கே பெருமை தந்த ஜீவனல்லவா. அப்பரே, மெதுவாக மெதுவாக எழுந்திருங்கள். களைப்பாக இருக்கிறீர்களே, கொஞ்சம் பாலும் பழமும் சாப்பிடுகிறீர்களா? ஆச்சரியப்படாதீர்கள். உங்கள் அன்பென்னும் கயிற்றினிலே கட்டப்பட்டிருக்கும் அந்த நாவுக்கரசன் நான் தான். உன்னையே தொழுத என் கைகளும் வலுவிழந்து விட்டது. கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆரையிசை தந்து உயரவைக்காய் தேவி. செல்வத்தை விட கல்வியே சிறந்ததென்று நிரூபித்து காட்டு. உலகெங்கும் கல்விதான் உயர்ந்ததென்று உன்னால் விளங்க வேண்டும். கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. என் கல்வியே வந்தது. இருவரும் ஓடி வந்து என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேளு. உள்ள வரலாமா? வாராமலிங்கம், உனக்காக தான்ப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். நான் சிவாஜி இல்லப்பா, கடவுள். கடவுளே, கூப்பிட்டியாப்பா? அன்புடன். என்னை யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும்பா. பரம ரசிகன். அதனால்தான் அவர் மாதிரியே வந்திருக்கேன். நமக்குள்ள நெருங்கிய உறவு ஏற்பட வேண்டாமா? அதனால்தான் இந்த உருவம். சரிசேர் பூம்பொழில் சூழ் தரவாமலை வெங்கடவா, அடியே வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டரு. வருக வெற்றி கண்ட நீலனே, உன்னை தளபதியாக அடைந்த சோழ மண்டலம் பெருமை அடைகிறது. வேடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இரு. குறையாக விட்டிருக்கும் அரங்கன் கோவில் மதுச்சுவத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். என்ன வழி? குறுக்கு வழி. என்ன சொல்கிறீர்கள்? கொள்ளையடிக்கப் போகிறேன் குமுதவல்லி, கொள்ளையடிக்கப் போகிறேன். நேரத்துக்கு காத்தாமல் எல்லோருடைய ஆதரங்களை இதில் போடுங்கள். குமுதவல்லியுடன் குறையேதுமின்றி எடுத்த திருப்பணியை முடித்து திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவுலகில் புகழ்பெற்று வாழ்வாயாக. To be or not to be. வாழ்வதா சாவதா?
Where there is no blood in the mind to suffer the slings and arrows of outrageous fortunes against a sea of troubles, and by posing end them to die, and the thousand natural shots that flesh is heir to. அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்பாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டி ஆண்ட பூங்கொடியே, அல்லி ராணியே வணக்கம். துயர் தீர்க்கும் உலகாண்ட பெருமானே வருக வருக. துவாரகையை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாதோ? அர்ஜுனா, இது உனக்கு தகுதியா? அலி நிலை அறியாய மடமதி உரைத்ததை மறுக்கிறேன், உண்மை இதுவே. இனி நான் உரையேன், உன் பாடவள் பாட எனக்கொன்றும் தெரியாது, நான் போறேன். நான் செய்வேன் அர்ஜுனனே, எமது கால்களை விடும் மைத்துனனே. சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. கடல் அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டி. என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள். பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன். நேரமாகிறது. காவலர்கள் கோபிப்பார். நீ போய் வா. பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட. யார் அந்த மகான்? திருமாலவன் மலரடிக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரும் மேதை. அந்த மேதையின் பெயர் விப்ரநாராயணன். விவேகத்தின் எல்லையை கடந்தவர். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கண், அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இன்று முதல் எங்கள் தொண்டில் நீயும் பங்கு கொண்டு எங்களோடு இங்கேயே இரு. தொண்டு செய்யும் பெருமையும் பெற்று தந்தவன் நீயே முகுந்தா. பெண்புத்தி பின்புத்தி என்ற பேதமையில் பேசிவிட்டேன். அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். என் பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள். எமக்கும் எமது தொண்டர்களுக்கும் சேவை செய்து தொண்டர் அடிப்படை ஆழ்வார் என்ற திருநாமத்தோடு புகழ் பெற்று வாழ்வாயாக. திருமால் பெருமைக்கு நிகழேது. விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஓஹோ, அரசியல்வாதியாயிருந்த விமலாதித்தன் இப்போது பாடி பிழைக்கும் கவிஞனாகிவிட்டானா? நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. சக்கரவர்த்திகளே, என்னுடைய ராஜதந்திர. ராஜேந்திரா, அத்தையிடம் வேண்டியதை பெற்றுக் கொண்டாள்.
நேயர்கள் விரும்பும் பரிசை தருவதாக ஏற்கனவே அறிவித்து நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார். வாழ்க வாழ்க வீர சோழ ராஜராஜன் வாழ்கவே. அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? உயிர் உள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன். வருகிறேன் தாய், ஏத்தப்பா. ஈரச்சொல் பேசாதே, நாவை எடுத்தடி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழிகண்டது. அழகு சுதந்திரம். அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கருணமாமன்னன் திருக்கரமே. நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே வேண்டாம் அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. என் தாய் தர்மம் வீரம் அறிவு போன்ற மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய்? குழந்தையின் குரல் கேட்டேன். அம்மா, அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை என்று மீண்டும் சுவைத்தேன். தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பிக் கொடுக்க. நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. ஐந்து ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன். இந்த நன்றி கட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்க? உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கய்யா மாறும்? 4 காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே. வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான். வணக்கம். உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புது உயிர் கொடுத்துட்டீங்க. நாம் என் புகழை பரப்புவதற்காக அல்ல, என் கொள்கையோடு நாடகக்கலையும் வளர வேண்டும் என்பதற்காக. நாடக ஆசிரியருக்கு இன்னொரு வேண்டுகோள். என்ன சக்கரவர்த்திகளே? அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோம்.
உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுவன கேள் தேவி.